பிள்ளைகள் பாருங்க இந்த மடக்கை. சரி, மடக்கையில் வந்து நான் நெட் போடலான்றது பிஸி. இப்போ தான் வந்தேன், அதுலேயே 2-3 பேர் கேட்டாங்க இப்போ மடக்கை செய்து போடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் கிரியேட் பண்ணேன். நிறைய பேர் பார்த்து யூடியூப்பை பார்த்து படிக்கிறீங்க, நான் பார்க்க விளங்குது. பெரிய ஒரு சந்தோஷம். இதில் பிரயோசனம் இருக்குன்னு நம்புறேன். ரைட், பார்ப்போம் குயிக்காக மடக்கையில் எப்படி மடக்கை கேள்வி. இது வந்து இந்த மாதிரி நீங்க சுருக்கி நம்ம எடுப்போம் தான். எடுத்த பிறகு ஒரு பெருமானத்தை பிரதிட்டு நம்ம இந்த ஏக்குரிய பெருமானத்தை லொக் டேபிள் யூஸ் பண்ணி காண வரும். சரி, அப்ப இதுல இப்படி ஒரு கேள்வியும் நான் எல்லாமே வேற கேள்வி ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 2 கேள்வி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது நீங்க 4 மார்க்ஸுக்கு வரும். சரி, குறைஞ்ச 4 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். ரைட், பார்த்துக்கொள்ள எப்படி செய்யறேன். முதலாவது ஸ்டெப் வந்து நம்ம இந்த மூலக்குறியீடெல்லாம் மாத்துற டைமு இதெல்லாம் மாற்றுவோம். அப்படி ரெண்டு அர்த்தம் வந்து வர்க்க மூலம் அப்படின்னா அடுக்குல அரையாம்பலும் இப்படி மாற்றிக்கொள்ளணும். 6 பெருமானம் எவ்வளோ? 3.52 தந்திருக்காங்க. இந்த மாதிரி பிரதிதான் பெருக்கல் சேர்ந்திருந்தா பெருக்கல் அர்த்தம். இங்க ஏ இருக்கு. 2 பக்கமும் இதே லைன்ல என்ன செஞ்சிருந்தா எல்ஜி தான் முதலாவது ஸ்டெப். மடக்கையை பயன்படுத்த போறோங்கிறத காட்டணும். இதான் முதலாவது ஸ்டெப். சரி, இங்க நம்ம வந்து தேவை நம்ம இப்படியே வச்சுக்கொண்டு அவசியம் இல்லை. 2, 3 நமக்கு தெரிஞ்ச நம்பர். அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா 2, 3 பிரிச்சு எடுக்கிறது. ஃபுல்லா பிரிப்போம். 0. சரி, அதுல பாத்தீங்கன்னா 2ல 0 போட்டிருக்கோம். இங்க வந்து 20 ஆகும். 6, 18, திருப்பி 20. அப்ப 6, 6, 6மே போய்கொண்டே இருக்கும். ஏன்னா விலங்கு தானே. கடைசி 4 தானத்துக்கு மாத்திக்கொள்ளும். லொக் டேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4 தானத்துக்கு மாத்திக்கொள்வோம். அப்படின்னா இங்க இருந்த தானத்தை இங்க கூட்டிக்கொள்ளும். அப்போ 0 தான் கடைசி 7ன்னு முடியும். சரி, அடுத்த விஷயம் மடக்கை விதிகள் உங்களுக்கு தெரியணும். மடக்கையில பெருக்கப்பட்டா பெருக்குப்படுது. அப்ப தனித்தனியா மடக்கை எடுத்து கூட்டணும். 6, 6, 6, 7ன்னு போட்டு அடுக்குல அறையாமல் அப்ப நான் பிரிச்சு பாருங்க, சிம்பிள் ஆக்கிட்டேன். பிளஸ் பெருக்கப்பட்டா கூட்டுவோம். இதுவும் எல்ஜின்னு போட்டு 3-5-2 அடுக்குல 3-2. இந்த மாதிரி முதலாவது ஸ்டெப் எல்ஜி எடுத்தோம். 2வது ஸ்டெப் மாத்திக்கணும். இது சில நேரங்கள் இப்படி வரும். சில நம்ம பிரதிடுவோம். இப்ப இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வைங்களேன். ஒரு டவுட்ஸ் வந்து கேட்டதுதான். சின்ன பெருமா 8-5 தந்தாங்க. அவன் லொக் டேபிள் நம்ம பிரிக்கும் போது இதை நம்ம இந்த மாதிரி அரையாம்பலும் வர்க்கம் போனா அரையாம்பலும் கீழே வந்து அது 8-5 அதை 2ஆல பெருக்கோங்க 17ன்னு வரும். அதுக்குத்தான் நம்ம அரையாம்பலு போடணும். சரி, இப்ப சில நேரம் இங்க 3 இருந்திருந்தா 1 இங்கில் 3, 1 இங்கில் 3. அப்புறம் எழுதி எடுத்திருப்போம். மடக்கையில பிரிப்பட்டா தனித்தனியா மடக்கை எடுத்து கழிக்கணும். சரி, அந்த ஐடியா நான் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப பெருக்கப்பட்டா தனித்தனியா மடக்கை எடுத்து கூட்டணும், பிரிப்பட்டா கழிக்கணும். இப்ப இந்த அடுக்குல இருக்கிறத முன்னுக்கு கொண்டு வந்துடணும். அடுத்தது எல்லாத்தையும் எழுதி கொள்வோம். அதுக்கு பிறகு இதட்ட சிறப்பியல்பு, மடக்கையின் சிறப்பியல்புன்னு சொல்லுவோம். இந்த மடக்கையின் சிறப்பியல்புனா இது வரும் 0 இருந்தா இது சொல்லுவோம் பார் 1. தசம் 1 நான் இங்க நகர்ந்து போகணும். அப்ப பார் 1. இந்த மாதிரி இருந்தா 0. 35 இருந்தா 1. 322 52 2 அப்படி நான் வச்சுக்கோங்க. இதண்ட பெருமானம் 0. சரி, இப்ப நான் பார்ப்போம் 66 67 லொக் டேபிள் எல்லாரும் பார்க்க தெரியும். முதலாவது 2 நம்பர், அப்புறம் 1 நம்பர், கடைசி இடை வித்தியாசத்துல 7 பார்க்கணும். சரி, லொக் டேபிள் நம்ம 66 66க்கும் 6க்கும் பாத்தீங்கன்னா 82 35 இருக்கு. 82 35 இருக்கு. சரி, அதே நேரம் இடை வித்தியாசம் அந்த லைன்லயே பார்த்து கொண்டு போகணும். இடை வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 7க்கு நேரா இருக்க பெருமானம் பாத்தீங்கன்னா 5. அந்த 5 இதோட கூட்டிடுவோம். அப்ப 82 40. 82 40 பிளஸ் அடுத்து 35 2க்கு பார்த்துக்கொள்ளணும். 35 2க்கு நம்ம லொக் டேபிள்ல பார்த்தோம்னா 54 65 இருக்கு. 54 65. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் நான் மடக்கை டேபிள் இந்த இடத்துல பயன்படுத்துவோம். சரி, இது ஒன்று. அப்புறம் சும்மா பிரிக்கிறது. ஒரு பார் பெருமானம் பிரிக்கும் போது எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லி தருவேன். பார் பெருமானம் பிரிக்கும் போது பார் 1 2ஆல பிரிக்க இயலாது. மறைப்பெருமானத்தை பிரிக்க இயலாது. அப்ப என்ன செய்யணும்னா இங்க பார் 2 இருந்தா 2ஆல பிரிக்கலாம். அவ என்ன செய்து கொள்ளணும்னா நீங்க மனதால யோசிச்சு கொள்ளலாம்.
இங்கே 2 வரணும், பார் 2ன்னு வரணும். அப்ப பார் 2ன்னு வரணும்னா பார் ஒன்றை கூட்டுவோம், அந்த ஒன்று இந்த இடத்துல சேர்த்து போடணும். இந்த மாதிரி பார் 2 தசம் 18ன்னு எடுத்துரும், இப்படி வந்துடும். சரி, இந்த மாதிரி வந்துடும். பார் 2 தசம் 18 2 ஏன் பார் 2 போடணும்னா இங்கே 2 வந்தா எனக்கு பிரிக்கலாம், மறைபெருமானத்தை பிரிக்க இயலாது, அப்படி பிரிச்சு மீறி கொண்டு போக இயலாது. அதனாலதான் முழுவனுக்கு மாத்துறோம். அப்ப பார் 2ன்னு 2ஆல பிரிச்சு யோசிங்க. பார் 1 அப்ப 8 பிரிக்கிறது இல்ல, 18 தான் பிரிக்கணும். 18ல 2 பாத்தீங்கன்னா 9, 2ல 1, 4ல 2 0 பிளஸ் இங்க நமக்கு பெருக்கையும் இருக்கு பெருக்கியும் இருக்கு. அப்ப நம்ம அதை பெருக்கிக் கொள்வோம் முதலாவது, அப்புறம் பிரிப்போம். சரி, பெருக்கிட்டு பிரிச்சு கொள்வோம். 3ஆல பெருக்குங்க, பெருக்கிறே பின்னுக்கு இருந்தா பெருக்கும். 5 3 15 மிச்சம் 1, 16 ஒன்றும் இந்த 18 ஒன்றும் 19 மீதி 1, 12 ஒன்றும் 13 மீதி 1, 15 ஒன்றும் 16 6 மீதி 1. அப்ப இப்படி வரும். இதை 2ஆல பிரிக்கணும். அப்ப பிரிக்கும்போது எனக்கு பாருங்க இந்த இடத்துல நான் இப்போ 1 2ஆல பிரிக்கலாம், 1 வந்து 2ஆல பிரிக்கும், பார் 1 தான் பிரிக்க இயலாது. அப்ப அதனால தான் அப்படி செய்யும். அப்ப எனக்கு 1 பிரிக்கலும், 1 2 இல்ல 0. சரி, இந்த 1 இங்க வரும் 16 ஆகும், 16ல 2 8 முறை, 3ல 1 முறை, மீதி 1 அங்க போகும், 19ல 9 முறை, மீதி 1 அடுத்தது, 15ல 7 முறை, மீதி 1 அப்படிங்கிறீங்களா. அந்த 1 சைவர் கட்டாயம் சேர்க்கணும், எனக்கு தசம் ஆல்ரெடி இருக்கு. அப்ப 10ல 5 முறை. இதை நம்ம மாத்திக்கொள்வோம். 81 98. ஏன் மாத்துறோம்னா கடைசி 5 நம்பர் கண்டுபிடிச்சிட்டு 4 நம்பருக்கு மாத்திக்கொள்ளணும், 1 கூட்டணும். சரி, அதைதான் நீங்க எழுதுங்க. இது கூட்டல், அப்புறம் சைட்ல எழுதி கூட்டிக் கொள்ளலாம். இது கீழே நம்ம எழுதி கொள்வோம், கூட்டல் தானே, கழிக்கைகளை தான் சரியா எழுதணும். 8 11 கொண்டு மிச்சம் 1 1 1 2, அது 17 7 மீதி 1, 1 பார் 1, 1 கூட்டல் பார் 1னா மறை 1. அப்ப 1 மறை 1 கூட்டல் 0. அதை எழுதும் போதே நீங்க என்டி லாக் வந்து போட்டுக்கொள்ளணும். என்டி லாக் 0 2 1 8. இப்ப நம்ம லொக் டேபிள்ல இந்த பெருமானம் எங்க இருக்குன்னு தேடணும். சரி, இந்த லைன் பாத்தீங்கன்னா 72 18. அப்ப நமக்கு இந்த லைன்ல வருது 72 ஸ்டார்ட் ஆகுற லைன் 52, மடக்கையில 52க்குரிய லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. 52 லைன்ல அப்படியே பார்த்துட்டு வந்தா 72 18 சரியா இருக்கு நமக்கு. 52 7ல இருக்கு, 52 7, 52 7ல சரியா இருக்கு. சரி, 52 7 சரியா இந்த பெருமானம் இருக்கு. அப்ப இருக்குன்னா பாருங்க, சைவர் தசம் அப்படிங்கல தசம் வந்து இந்த இடத்துல வைப்போம். சரி, அதே 1 தசம் அப்படின்னா தசம் இங்க வச்சிருக்கணும், 2 தசம்னா இங்க வச்சிருக்கணும், பார 1 தசம்னா சைவர் தசம்னா எழுதியிருக்கணும். இப்படி தசம் வச்சுட்டு யோசிங்க. இங்க தசம் வச்சுட்டோம்னா சிறப்பியல், மடக்கியலின் சிறப்பியல்பு என்ன? அப்ப இது சிறப்பியல் பார்த்தா சைவர் விளங்கி ஐடியா. இங்க மாறி தசம் வச்சிருந்தோம்னா சிறப்பியல்பு யோசிச்சா விளங்கிடும். சிறப்பியல் 1, ஆனா இங்க சைவர் இருக்கு. அப்ப இதுதான் மடக்கையின் சிறப்பியல்பு. சரி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிளியரா விளங்கிட்டு இன்னொரு நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன், அது அப்படியே ஒரு போட்டோ பண்ண பிள்ளைகள் பாருங்கள். இது கொஞ்சம் டியூட்லேயும் இருக்குது. இப்போ இது என்னென்ன செய்யணும்னா, இந்த முதலாவது ஸ்டெப் 2 பக்கம் எல்ஜி எடுப்போம், மடக்கையில் பெருக்கப்பட்டால் தனித்தனியாக மடக்கை எடுத்து கூட்டிக்கொள்ளணும். அதே மாதிரி மூலக்குறியீடுகள் இருந்தால், இப்போ கணம் மூலம் அது சொல்லுவோம், 3 அடுக்கு அந்த உள்ளே இருந்துச்சுன்னா அதை 1 3 மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு மடக்கை விதி, பெருக்கப்பட்டால் தனித்தனியாக மடக்கை எடுத்து கூட்டணும். பிரிப்படுறது, பகுதியில் இருக்கிறத கழித்தல் போட்டு எழுதிக்கொள்ளுங்க, கூட்டல் இருக்கிறத பெருக்கல் இருக்கிறத கூட்டல் அடையாளம் போட்டு எழுதுங்க. ஃபோர்மட் பாருங்கள். அப்புறம் அடுக்கில் இருக்கிறத முன்னுக்கு எடுத்து பெருக்கல் போட்டு மடக்கையின் சிறப்பியல்பு. இப்போ 4 தசனா 0, 0 தசனா பார் 1, 0 தசனா 0 2னா பார் 2. சரி, இதுக்கு பிறகு நமக்கு பெருக்கல் பிரித்தல் இருக்குது. 2ஆல் பெருக்கணும், அப்புறம் 3ஆல் பிரிக்கிற அந்த பிரிக்கிற முறையெல்லாம் அழகாக காட்டியிருக்கேன். 3ஆல் பிரிக்கையில் நமக்கு அப்போ என்ன செய்வோம், பார் 2 பிரிக்கலாம். அப்போ பார் 2 கூட்டணும், 3 ஆக்கணும், 3னா 3ஆல் பிரிக்கணும். அப்போ 2 பார் 2 கூட்டணும்னா பார் 2 சேர்த்துக்கணும். இந்த 27 யோசிக்கணும், 27 தான் நான் 3ஆல் பிரிக்கணும். அப்போ பார் 2 அதான் 27 9, அப்படியே பிரிச்சுக்கொண்டு 5 தானம் கண்டுபிடிங்க. அதில் திருப்பி 4 தானத்துக்கு மட்டம் தட்டுங்க.
அதுக்கு பிறகு கூட்டல் கழித்தல். பார் பெருமானம் கூட்டைக்குள்ள உங்களுக்கு தெரியும், சில கடன் எடுக்கைகளை பார் பெருமானம் தான் கடன் எடுக்க இயலாது. இப்போ இதில் அப்படி ஒரு இஷ்யூ இல்லை. அந்த ஐடியா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பார்னா மறை பெருமானம். சரி, ஃபுல்லாக நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லொக் டேபிளும் பாருங்கள், பார்த்து செய்யுங்க, அப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும். ரைட், தேங்க்யூ.